Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3351 டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் டா சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற சம்ப் யூனிட் 4ல் இம்பார்ட்டண்டான சம் பைபேரடைட் கிராஃப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், ஈஸியான சம்மும் கூட. ஓகேங்களா, உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கான்செப்ட் மட்டும் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா 2 மார்க்ஸ்லாம் கண்டிப்பாக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒன்றுமே கிடையாது, ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க, 2 வெர்டிசஸ் இருக்கும். வெர்டெக்ஸ் வந்து நம்மள்ட்ட 2 இருக்கும் செட்டு, வீன்ற ஒரு செட்டு இருக்கும், யூன்ற செட்டு இருக்கும். இந்த வீன்ற செட்டையும் யூன்ற செட்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். ஒன்று வந்து ஒரு இது பைபேரட்டி அப்படின்னா 2 தான். ஓகேவா, ஒரு வீலேருந்து ஒரு யூக்கு தான் ஜாயின்ட் ஆகணும், 2 தடவை ஜாயின்ட் ஆகக்கூடாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு பேர் தான் பைபேரட்டி கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரே சைஸில் ஒரே மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ எங்கேயுமே நமக்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. ஓகே, இதுதான் இப்போ எக்ஸாம்பிள் சம். ஓகே, நமக்கு இது வி வந்து கொடுத்துருக்காங்க, இது யூன்னு வச்சுக்கோங்க, 2 செட்டு கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ வந்து எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் அதுக்கு ஆன்சர் போடணும். ஓகேவா, நான் எப்படி ஆன்சர் போடுவேன்? முதல்ல நான் வந்து ஒரு கியூ ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ கியூ ஃபார்ம் பண்ணுவேன். கியூவில் முதல்ல எனக்கு 2 வேல்யூ எடுத்துக்குவேன். ஏன்னா கியூனா ஒரு வேல்யூ வைக்க முடியாதுல்ல, நான் முதல்ல 1 2ன்னு சொல்லிட்டு 2 எடுத்துக்கிறேன். வீட்டில் தான் நம்ம கியூ ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ 1 2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 1 நான் இப்படி சைடில் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். 1 யாரோடையெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7ஓடையும் 8ஓடையும் ஜாயின் ஆகுது. 2 யாரோட ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஓடையும் 9ஓடையும் ஜாயின் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு பாசிபிலிட்டி இங்கே 2 பேருக்கிட்டையுமே 7 இருக்குது. ஓகேவா, நான் யாராவது ஒரு ஆளை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 7க்கு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 வந்து 7க்கு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஆகுமெண்டட் வித் 7. ஓகேவா, 1 ஆகுமெண்டட் வித் 7ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராம் போட்டுறணும். ஓகேவா, டயக்ராம் அதாவது இந்த ஃபுல் டயக்ராம் போட்டு அதில் இந்த 1ன்ற இதை மட்டும் நல்லா டார்க் பண்ணி 1 7ஓட ஆகுமெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் அந்த மற்ற டயக்ராமில் வந்து நீங்கள் இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மற்ற டயக்ராமெல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக போட்டுறணும். இந்த 1 to 7 மட்டும் இப்படி நல்லா பட்டையாக டார்க்காக வந்து எனக்கு கொடுத்துடணும். ஓகேவா, இவ்வளோதான். இப்போ எனக்கு க்யூவில் யார் இருப்பா? நெக்ஸ்ட் க்யூவில் பார்த்தோம் அப்படின்னா 2, அடுத்து ஒருத்தவங்க ஆட் ஆகுவாங்க, 3ன்னு ஒருத்தவங்க செகண்ட் பொசிஷனில் ஆட் ஆகுறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ 2க்கு பார்க்க போகிறேன். 2க்கு யார் வந்து இப்போ வந்து 7 வந்து போட முடியாது 2க்கு. ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் 9 எடுத்துக்கிறேன். அடுத்து 3க்கு 3 யாரோட இருக்காங்கன்னா 10 11 12 யார் கூட வேணா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ 10 11 12 நம்ம எடுத்துக்கணும். ஸோ 10 11 12 இவங்க 3 பேரோடையுமே வந்து 3 இது பண்ணலாம். ஓகேவா, ஸோ பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ஸோ 2 வந்து கம்பல்சரி 9ஓட மட்டும்தான் ஆகுமெண்ட் ஆக முடியும், வேறு ஆள் கிடையாது அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 வந்து 9ஓட ஆகுமெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ 2 ஆகுமெண்டட் வித் 9ன்னு சொல்லிட்டு எழுதிடணும். எழுதிட்டு இதே மாதிரி நீங்கள் அதே மாதிரி ஷேட் பண்ணி டயக்ராம் போட்டுறணும். ஓகேவா, 2க்கும் 9க்கும் போடணும். அப்போ எனக்கு 2க்கும் 9க்கும்னா 2 இங்கேருந்து 9க்கு மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் டார்க்காக போட்டுட்டு மற்றதெல்லாம் லைட்டாக போடுவேன். ஓகே, அது நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து எனக்கு க்யூவில் யார் இருக்காங்க அப்படின்னா 3. ஓகேவா, ஸோ க்யூவில் யார் இருப்பாங்கன்னா 3யும் 4ம் இருப்பாங்க. ஸோ 3க்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னா 10 11 12. 4க்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 8 மட்டும்தான் இருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ க்யூக்கு நான் 10 11 12 பார்க்கணும். இந்த 10 11 12 இந்த 10க்கு வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா 5 இருக்காங்க. 5க்கு 7ம் 10ம் இருக்காங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா 5க்கு ஆல்ரெடி 7 1ஓட கமிட் ஆகிட்டனால 10ஓட ஆகுமெண்ட் ஆக முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 5க்கு 10 தான், வேறு வழியே கிடையாது. அப்போது நான் 3க்கு இன்னொரு ஆப்ஷன் 11 பார்க்கலாம். 11 வேறு யாரோடையுமே இல்லை, 3ஓட மட்டும் தான் இருக்காங்க. அப்போ எனக்கு ஈஸி. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 11ஓட 3 ஆகுமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ 3 ஆகுமெண்டட். ஓகேவா, ஸோ 3 ஆகுமெண்டட் வித் என்ன யாரோட ஆகுமெண்ட் 3 வந்து 11ஓட ஆகுமெண்ட் ஆகுறாங்க. ஓகேவா, ஸோ அவங்கள நான் ஷேட் பண்ணிடுவேன். இப்போ க்யூவில் யார் இருப்பா? 4ம். அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னா எனக்கு வி வெர்டெக்ஸில் 5 இருக்காங்க. ஸோ 5ம். அப்போ 4ன்றவங்களுக்கு க்யூவில் யார் இருக்கா அப்படின்னா 8. 5க்கு யார் க்யூவில் இருக்கா? ஸோ 5க்கு யார் மிச்சம் இருக்கான்னா 7 ஆல்ரெடி போயிட்டாங்க, 10 மட்டும்தான் இருக்காங்க. ஸோ 5ம் 10ம் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ 4 நான் யாரோட ஆகுமெண்ட் பண்ணிடுவேன்? 8ஓட ஆகுமெண்ட் பண்ணிடுவேன். ஸோ 4 8ஓட ஆகுமெண்ட் ஆகிடும். அடுத்து க்யூவில் பார்த்தோம் அப்படின்னா 5ம் 6ம் மட்டும்தான் இருப்பாங்க. 5ம் 6ம் மட்டும்தான் இருக்காங்கன்னா நான் என்ன பண்ணணும்? 5 6ஓட ஆகுமெண்ட் பண்ணணுமா? நெக்ஸ்ட்டு 5க்கு பார்ப்பேன்.
5 வந்து 10, 6க்கு யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்ப்பேன். ஸோ 6க்கு யாரெல்லாம் அப்படின்னா 12 மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. அப்போது 6க்கு வந்து 12, ஓகேவா? ஸோ 5 வந்து 10ஓட ஆகுமெண்ட் ஆகிடும், 6 வந்து 12ஓட ஆகுமெண்ட் ஆகிடும். அப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்? 1 வந்து யாரோடனா 2க்கு, 3க்கு, 4க்கு, 5க்கு, 6க்கு, ஓகேவா? ஸோ 5க்கு 10, 6க்கு 12, ஓகே 10, 12, 4க்கு வந்து 8 வந்து ஆகுமெண்ட் ஆகிருக்காங்க, 3 வந்து 11ஓட ஆகுமெண்ட் ஆனாங்க, அடுத்து பார்த்தோன்னா 2 வந்து 9ஓட ஆகுமெண்ட் ஆனாங்க, 1 வந்து 7ஓட ஆகுமெண்ட் ஆனாங்க, ஓகேவா? இப்போது இது வந்து நீங்கள் ஆன்சரில் போடணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஈஸி, ஓகேவா? 1 வந்து 7ஓட ஆகுமெண்ட் ஆனாங்களா? ஸோ இந்த 1ஐயும் 7ஐயும் என்ன பண்ணணும் அப்படின்னா டார்க் ஷேடில் 1க்கும் 7க்கும் எனக்கு டார்க்காக இருக்க மாதிரி இது நான் ஃபைனல் சொல்யூஷனில் போடுறதுக்கு சொல்கிறேன். அடுத்து 2க்கு வந்து யாருன்னா 9ஓட, ஓகேங்களா? ஸோ இந்த 2க்கும் 9க்கும் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஷேட் பண்ணி போட்டுறணும், ஓகேவா? ஸோ 2க்கும் 9க்கும் எனக்கு வந்திருக்கனால நான் அதை ஷேட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 to 11, ஸோ 3க்கும் 9க்கும் இருக்க 11க்கும் இருக்க லைனை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேட் பண்ணி டார்க்காக காமிச்சிடணும், ஓகேவா? அடுத்து 4 பார்த்தோம் அப்படின்னா 8, 4, 8, 5, 10, 6, 12, ஸோ 6 வந்து எனக்கு 12 தான், ஸோ 5 வந்து 10, ஓகேங்களா? 4 வந்து 8, இந்த லைனை மட்டும் நான் டார்க்காக காமிச்சிடுறேன். இந்த மாதிரி என்னோட ஃபைனல் சொல்யூஷனை நான் எழுதிடணும், ஓகே? இதுக்கு பேர் தாம்மா பைபாரடைக் லேப். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். இந்த மாதிரி 2 வேல்யூவாக கியூ போட்டு அதோட ஆகுமெண்ட் வேல்யூ நீங்கள் ஆப்ஷன் பார்த்து எழுதினா போதும். இது நீட்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக டயக்ராம் போட்டு எழுதினீங்க அப்படின்னா பிக் கொஷினுக்கான ஆன்சர் ஓவர், ஓகே? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.